ஆக்டர் ரவி மோகனோட இன்ஸ்டா ஸ்டோரியில் லவ் ஸ்டோரி ஒன்று ஸ்பார்க் ஆயிருக்கு. அதை பார்த்தா லவ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் யூஸ் பண்ண வேர்டு அந்த மாதிரி இருக்கு. ஆக்டர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆனார். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓன் நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கெரியரில் வந்து நல்லா போயிட்டு இருக்கிற டைமில் தான் பர்சனல் லைஃப்பில் வந்து ட்ரபிள் ஆயிருக்கு. ஸோ 2 பேருமே செப்பரேட் ஆகி டைவர்ஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ரவி மோகன் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. கெனிக்ஷாவோட நியூ சாங் அந்த அன்றும் இன்றும் அது வந்து நம்மளை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து லிசன் அண்ட் என்ஜாய் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பார்த்து ரசிக்கும் உலகமே அப்படின்ட்டு ரவி வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கெனிக்ஷாவும் ரவி போட்ட மாதிரியே எங்களிடமிருந்து உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. மெயினாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரவி மோகன் அஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா ரவியும் கெனிக்ஷாவும் தனித்தனி இல்லை ஒன்று தான் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. நாங்கள் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லாமல் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது இது லவ் தானா அப்படின்ட்டு வந்து தோன்ற அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கெனிக்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவி லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கும் எனக்கு எந்த வித தொடர்பும் இல்லை, நாங்கள் லவ்வர்ஸும் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஜோடியாக வந்து பார்த்தவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கெனிக்ஷா ரவியோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கண்ணா பின்னா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கெனிக்ஷா பற்றி நெகட்டிவ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அதேமாதிரி ஆன்லைனில் வந்து கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு லீகல் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இப்படி ஆக்ஷன் எடுத்துட்டுமே சோஷியல் மீடியாவில் கெனிக்ஷா வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கெனிக்ஷாக்கு வந்து குட் வாய்ஸ் இருக்கு. ஸோ இவங்க பாடின அன்றும் இன்றும் சாங்கை விட கண்ணுக்கு மையழகு சாங் வந்து செம சூப்பராக இருக்கும். இவங்க பாடின சாங்கை தான் இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க. கெனிக்ஷா பாடின இந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்றது உங்க பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.